கங்காதேவிக்கும் சாந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்த முதல் குழந்தைய கங்காதேவி கங்கையில் வீசியதை பார்த்த சாந்தனு மகாராஜா அதிர்ச்சி அடைகிறாங்க. பின் கங்காதேவி விதித்த நிபந்தனைகள் ஞாபகத்துக்கு வரவும் எதுவுமே பேசாமல் சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரு. இதே போல் தனக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கங்காதேவி கங்கையில் வீசிடுறாங்க. கடைசியாக 2 பேருக்கும் 8ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையையும் கங்கையில் வீசிட்டா என்ன செய்கிறதுன்னு பயந்த சாந்தனு மகாராஜா, நீ யார், எதுக்காக இப்படி செய்கிற, இந்த குழந்தையாவது கொல்லாமல் விட்டுடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கங்காதேவி, மன்னா, நான் இந்த குழந்தைய கொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய நிபந்தனைப்படி நீங்கள் என்னை யாருன்னு கேட்டதுனால இனி நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி, நான் ஜங்கு மகரிஷியின் மகள் கங்காதேவி. நமக்கு குழந்தைகளாக பிறந்தவர்கள் புகழ் வாய்ந்த 8 வசுக்கள். வசிஷ்டருடைய சாபத்தால் மனுஷங்களாக பிறந்தாங்க. உங்களை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினாங்க. இப்போ அவங்களுடைய விருப்பம் நிறைவேறியது. இவங்களும் சாபத்திலிருந்து விமோசனம் அடைஞ்சிட்டாங்க. 8ஆவதாக பிறந்த இவன் பெரிய மகானாக திகழ்வான். இவனை பெற்றதோட என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு, எனக்கு விடை தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கங்காதேவி.